வணக்கம். ராகு பகவான், கேது பகவான் ஒரு சிறு பதிவும் போடுறோம். மொத்தம் 9 கோள்கள் இருக்குது. அதில் வந்துங்க ராகு பகவானும் கேது பகவானும் வந்து நிழல் கிரகமாக இருக்கிறார்கள். உலகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான கிரகங்கள். ஜோதிடத்தில் ராகுவுக்கும் கேதுவுக்கும் ஒரு தனி சாப்டர் இருக்குங்க. அதனால் ராகு பகவான் வந்துங்க ஜாதகர்களுக்கு, கேது பகவான் வந்து ஜாதகர்களுக்கு என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராகுவனுடைய ஒரு ஆக்டிவ் எப்படின்னாங்க, பாதி உடல் கொண்டவர், பெரும் வீரன், சந்திரன் சூரியன் அவங்களையெல்லாம் பிடிச்சுக்குவாங்க. அகர ஸ்திரீயில் வசிப்பதில் அந்த வர்க்கத்தில் உதித்தவன் அந்த ராகு பகவானை நம்ம வந்துங்க வணங்குறோம். அதே சமயம் கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா புஷ்பங்க வாசகம் தாரகா அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம் இருக்குங்க. அதே சமயம் பரசு மரத்தின் பூ போன்ற செந்நிறம் கொண்டவன், இந்த அடிப்படையில் ராகு பகவான் வந்துங்க இருக்கிறார். நவ கிரகங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகு பகவானும் கேது பகவானும் வந்துங்க மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த கிரகம். ஒரு சிலர் சொல்கிறாங்க, அதாவது வந்து உடம்பில் இருக்கின்ற நரம்புகளே ராகு பகவான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. அந்த சக்தி பார்த்துக்குங்களேன், எப்பேற்பட்ட சக்தி அப்படின்ட்டு. அதனால் இந்த ராகு பகவானை வந்துங்க கேது பகவானை நாம் என்றைக்குமே வந்துங்க நாம் வணங்கணும். அதே சமயம் வந்துங்க தாத்தா வழி பாட்டி, தந்தை வழி பாட்டி, தந்தை வழி தாத்தா, தாயின் வழி தாத்தா அப்படின்னெல்லாம் வந்துங்க முன்னோர்களை குறிப்பிட்டு இந்த ராகு பகவானை சொல்கிறாங்க. அந்த அடிப்படையிலைங்க நாம் என்றைக்குமே வந்துங்க ராகு பகவானை கேது பகவானை பார்த்தெல்லாம் வந்துங்க பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மனம் குவிப்பு திறன் ஒரு வழிபாடு தான், வேறு இதில் ஒன்றுமே இல்லை. ஒன்லி சரணாகதி தான். அது இருந்தால் போதுங்க, நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம். எல்லா கிரகங்களுக்கும் அப்படித்தான். நீங்கள் வந்துங்க இப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அதிர்ஷ்டம், ஒரு கொடுப்பினை, கொடுத்து வைத்தவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த அடிப்படையில் 9 கோள்களுமே வந்துங்க எல்லா ஜாதகர்களுக்கும் நிச்சயமாக நல்லது செய்யும். எப்படி செய்யும்? அவங்க திசா காலங்களில் அவர்களுக்கு சுபர்களின் பார்வை கிடைத்தால் அந்த அடிப்படையில் வந்துங்க அந்த ஜாதகர்கள் நல்லா இருப்பாங்க. இப்போ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள அப்படிம்பாங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்துக்கும் வந்துங்க எனக்கும் ஒரு நாளைக்கு என் காட்டில் மழை பெய்யும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது இயற்கையாகவே சொல்கிறது. ஆனால் அது இறைவன் இல்லாமல் சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுக்குள்ள அந்த சொல் வருது பாருங்க, அது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா. அப்போ அத்தனையும் நமக்குள் புதைந்து இருக்கிறது. ஆனால் அதை எடுத்துக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு தெரியல. அதை சொல்லி கொடுக்கறது தான் ஜோதிடம். அதனால் வந்துங்க எந்த காரணத்துக்கு கொண்டுங்க ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இருங்க. எதுக்கும் பயந்துக்க வேண்டியதில்லை. எல்லாமே ஒரு கல்விங்க, எல்லாமே ஒரு பாடம், அனைத்தும் ஒரு வழிகாட்டி தான். நீங்கள் வந்து பாருங்களேன், பக்தி, ஜோதிடம், கருத்து, அவங்களுடைய ஆலோசனைகளெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்கள், நிச்சயமாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆனால் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தகாத, நமக்கு கூடாத பழக்க வழக்கங்கள், அதாவது போதைக்கு அடிமையாகிறது, பாதை மாறி போகிறது, குடும்பத்தை வந்து பொறுப்பாக கவனிக்காமல் இருக்கிறது, திசை மாறி போகிறது, இப்படியெல்லாம் வந்துங்க ஒரு சில சூழ்நிலைகளில் வந்து மக்கள் நிறையா பேர் வந்துங்க அலை அடித்து அலை பாஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஜோதிடமும் அந்த தெய்வ பக்தியோ அதனுடைய கருத்துக்களோ உங்களை என்றைக்குமே வந்துங்க வீணடிக்காது. அதனால் நம்பிக்கையோடு இருங்க, நிச்சயமாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஜாதகம் பாருங்கள், ஜோதிடம் பாருங்கள், அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டுட்டு உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து போயிட்டு இருங்க. கஷ்டப்பட்டாலும் வந்து நீங்கள் இன்னும் கவலைப்பட வேண்டாம்.
என்னைக்காவது ஒரு நாள் கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுப்பார். அதே சமயம் அப்பா அம்மா நமக்கு யாருக்காவது துரோகம் பண்ணுவாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆகையினால் தயவு செய்து நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. நல்ல ஜோதிடர்களும் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் வந்துங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அடியேன் வாழ்த்துறேனுங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 9 கோள்களுக்கு வந்துங்க ஒரு சிறு சிறு பதிவுகள் கருத்துக்கள் அடியேன்னு சொல்லியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்ன பலன்கள் சொல்லலான்ட்டு இருக்கிறேன். ஏற்கனவே நான் மேச லக்னத்துக்கு பதிவு போட்டிருக்கிறேன். ஒரு சிலர் நல்ல ஆதரவு கொடுத்துருக்குறீங்க. எல்லாத்துக்கும் வந்துங்க நன்றிகள், வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அங்காளி பரமேஸ்வரி தாயின் அருளாசி பெற்று எல்லாரும் நல்லா இருங்க. புதன்வி சிவசுப்பிரமணியம், பல்லடம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.